Good evening, everyone. Welcome to Professor Academy. ஸோ நம்ம நேற்று வரைக்கும் யூனிட் 1 and 2ல இருக்கிற முக்கியமான டாபிக்ஸ் டிஎன்செட் 2025க்கான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். ஸோ இது ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன்றனால நம்ம மோர் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் இன் ஷார்ட் டைம் பார்க்குற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால ஸோ என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்ஸ், அதாவது நம்ம ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் நம்ம படிக்காமல் போகவே கூடாது அப்படின்ற டாபிக்ஸ்ல இருந்து மட்டும் நம்ம வந்து இந்த கிராஷ் கோர்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் அண்ட் அதர் ஸ்டேட் செட் எக்ஸாம்ல நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஆஸ் வி ஆல் நோ, இன்னும் நமக்கு ஹார்ட்லி 2 weeks தான் டைம் இருக்கு. பேப்பர் 1ஓட சேர்த்து பேப்பர் 2வும் கவர் பண்ணிட்டே வாங்க. பேப்பர் 1க்கு நம்ம ப்ரொஃபஸர் அகாடமி நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில் கோர்சஸ் போயிட்டு இருக்கு. அது கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேப்பர் 2க்காக நம்ம இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் அட் நோ காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ரைட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 2ல இருக்கிற அதர் பார்ட் ஆஃப் செகண்ட் பார்ட் ஆஃப் கிளைமேட்டாலஜி, அதாவது கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன், அப்புறம் டிசாஸ்டர் சம்பந்தமானது அண்ட் லோக்கல் விண்ட்ஸ், இந்த மாதிரியான அதர் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட் ஸோ நம்ம கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் பார்த்துட்டாலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா கொப்பன். கொப்பன் கிளைமேட்டிக் டைப். ஸோ கொப்பனும் நம்மளோட சிலபஸ் இன்னொருத்தர் பிராந்த் வைத்தும் இருப்பாங்க. ஸோ அவங்க சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்சோ கொப்பன் கிளைமேட் கிளாசிஃபிகேஷனில் அவர் என்னென்ன டைப்ஸ் கொடுத்துருக்காரு எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாகவும் பார்த்துடலாம். ரைட். ஸோ அக்கார்டிங் டு கொப்பன், ஆனுவல் டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து டிப்பிக்கலி ஹையஸ்டா எதுல இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து மத்திய பிரதேஷ்ல செட் 2018ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. ஓகே. ஸோ இப்போ இது நம்ம ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி கொப்பன் கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷனை ஃபுல்லாகவே பார்த்துட்டு போயிடலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ கொப்பன் கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன். ஸோ கொப்பன்றவர் யாருன்னா, அவர் வந்து விளாடிமிர் கொப்பன். ஸோ இவர் வந்து ஒரு ரஷ்யன் அண்ட் ஜெர்மன் கிளைமேட்டாலஜிஸ்ட். இப்போ இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் உலகம் ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் வெஜிடேஷன் இருக்கோ, அது எந்தெந்த கிளைமேட்டிக் ரீஜன்ஸ்ல இருக்கோ அதை பேஸ் பண்ணி இவர் வந்து மொத்த உலகத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷன் பிரிச்சிருப்பாரு. எவ்வளோ கிளைமேட்டிக் கிளாசிஃபிகேஷனா மேஜரா 5ஆ பிரிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் சப்டிவைடட் இன்டு செவரல் பார்ட்ஸ். ஸோ மொத்தம் 14 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஓகேவா? ஸோ மேஜர் சப்டிவிஷன்ஸ் ஏ, பி, சி, டி அண்ட் இ. அப்புறம் ஃபைனலாக ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியா ஹெச்ன்ற ஒரு ஹைலேண்ட் கேட்டகரியை கொடுத்துருப்பாரு. அது போக 14 இண்டிவிஜுவல் கிளைமேட்டிக் டைப்ஸை இவர் வந்து கொப்பன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எப்படி எந்தெந்த குரூப்ஸுக்கு என்னென்ன மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள கிளைமேட்டை வந்து பிரிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மேஜரா நம்ம 5 சொன்னோமா, அதுல ஸ்பெஷல் வந்து ஹெச். ஏ ஏ டைப் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராபிக்கல் கிளைமேட்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து ஏன்ற கேட்டகரிக்குள்ள கொண்டு வர்றாரு. டிராபிக்கல்ல இவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் தி கோல்டஸ்ட் மந்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சரே 18 டிகிரி ஆர் ஹையர் தான் இருக்கணும். ஸோ அட் எனி பார்ட் ஆஃப் த இயர் 18 டிகிரி கீழே வந்து இந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் போகவே போகாது டிராபிக்கல்ல, அக்கார்டிங் டு கொப்பன். அடுத்து பி வந்து எங்கெங்கெல்லாம் ட்ரை கிளைமேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் பீன்ற கிளாசிஃபிகேஷன்ல கொண்டு வந்திருப்பாரு. அதாவது பொட்டன்ஷியல் எவாபரேஷன் எக்ஸீட்ஸ் precipitation. அதாவது டோட்டல் 50 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் கிடைக்குதுன்னா மோர் தென் 50 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால், 52 சென்டிமீட்டர் ஆஃப் எவாபரேஷன் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த இந்த மாதிரியான ரீஜன்ல ஸோ பீன்ற கிளைமேட்டை பொட்டன்ஷியல் எவாபோ டிரான்ஸ்பிரேஷன் எக்ஸீட்ஸ் precipitation சொல்லி கேரக்டர் பண்றாரு. அடுத்து சி வந்து பாத்தீங்கன்னா வார்ம் டெம்பரேட், டி வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் டெம்பரேட். ஸோ இப்போ இந்த வார்ம் டெம்பரேட்ன்றது என்னதுன்னா எங்கெங்கெல்லாம், அதாவது நியர் ஓஷன். கோல்ட் டெம்பரேட்ன்றது கான்டினென்டல் டெம்பரேட். ஓகேவா? ஸோ வார்ம் டெம்பரேட், கோல்ட் டெம்பரேட். ஸோ வார்ம் டெம்பரேட் என்ன சொல்றாரு, ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்டஸ்ட் மந்த் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹையர் தேன் -3 டிகிரி செல்சியஸ் அண்ட் பிலோ 18 டிகிரி செல்சியஸ் இருக்குமா. அதுவே டிக்கு என்ன சொல்றாருன்னா, ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்டஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா
-3 டிகிரி ஆர் பிலோ அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ 3 டிகிரி செல்சியஸ்க்கு மேல கோல்டஸ்ட் மந்தோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஏறவே ஏறாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து இருக்கிறதுலே கோல்டர் கிளைமேட்ஸ், அதாவது துந்த்ரா ரீஜன் இவர் வந்து ஈன்னு சொல்லி பிரிக்கிறாரு. ஆவரேஜ் டெம்பரேச்சர் எல்லா மந்த்லயும் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஆல்வேஸ் பிலோ 10 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஹெச்ங்கிற கிளைமேட்டிக் கிளாசிபிகேஷன்ல இந்த இடம் வந்து கோல்டா இருக்கும், ஏன்னா டியூ டு எலிவேஷனால இந்த இடம் வந்து கோல்டா இருக்கும் அப்படின்ற கிளாசிபிகேஷன் கொடுக்குறாரு. ஓகே, இப்போ ஒன்னொன்னுலயும் இண்டிவிஜுவலா எப்படி எப்படி பிரிக்கிறாருன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏன்றது என்னது? டிராபிக்கல் ஹியூமிட் கிளைமேட். இதுல மூணா இவர் வந்து பிரிக்கிறார். என்னென்ன? டிராபிக்கல் வெட், டிராபிக்கல் மான்சூன், டிராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஏ என்று குறிக்கிறது டிராபிக்கல் ரீஜனை குறிக்கும். எஃப்னு குறிக்கிறது பார்த்தீங்கன்னா அதோட வெட்னஸை குறிக்கும். ஸோ இப்போ எஃப்ன்ற ரீஜன் என்னன்னா நோ ட்ரை சீசன், எல்லா காலத்திலையும் மழை பெய்யும் இந்த எஃப்ன்ற சீசன். இதுல எம்ன்ற சீசன்ல பார்த்தீங்கன்னா மான்சூனல் ரெயின்ஃபால் தான் இருக்கும். ஆர் இங்க வந்து பார்த்தீங்கன்னா மான்சூனல் ஷார்ட் ட்ரை சீசன், மற்ற ட்ரை சீசன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா விண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை சீசன் இருக்கும். ஸோ ஏஎஃப், ஏஎம், ஏடபிள்யூ அப்படின்னு மூணா பிரிக்கிறாரு. ஸோ இந்த டிராபிக்கல் ஹியூமிட் கிளைமேட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸே என்னென்ன மேஜரா இது வந்து பாத்தீங்கன்னா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா 15 to 25 டிகிரி நார்த் அண்ட் சவுத் ஆஃப் ஈக்குவேட்டர். டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 18 டிகிரி ஆல் ஓவர் த இயர், அபோவ் 18 டிகிரி ஆல் ஓவர் த இயர். 150+ சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் ஆனுவலி இங்க கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஏஎஃப்க்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், ஏஎம்க்கு என்ன, ஏடபிள்யூக்கு என்ன அப்படின்றதையும் இவர் வந்து கொடுத்துருக்காரு. ரைட். அப்புறம் பி டைப் ஆஃப் கிளைமேட்ல, ட்ரை கிளைமேட்ல மொத்தம் 4 இது கொடுக்குறாரு. என்னன்னா பி பிஎஸ், பிஎஸ் ஹெச், பிடபிள்யூஹெச், பிஎஸ்கே, பிடபிள்யூகே. ஸோ அது என்ன? பீன்றது நமக்கு ட்ரை கிளைமேட்னு தெரியும். அப்போ கேபிட்டல் எஸ், கேபிட்டல் டபிள்யூ இருக்கு. கேபிட்டல் எஸ்க்கு ஹெச் அண்ட் கே இருக்கு. கேபிட்டல் டபிள்யூக்கும் ஹெச்சும் கேவும் இருக்கு. ஓகேவா? அப்போ எஸ்னா என்ன, டபிள்யூனா என்ன, ஹெச்னா என்ன, கேனா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஹெச்ங்கிறது என்னதுன்னா லோ லேட்டிடியூட், கேங்கிறது ஹையர் மிட் லேட்டிடியூட். அதே மாதிரி எஸ் வந்து செமி அரிட், டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா அரிட் ரீஜன். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு காம்பினேஷன் பண்ணலாமா? பி எஸ் ஹெச். ஸோ இப்போ மொத்தமா பி பி எஸ் ஹெச், அப்புறம் பி எஸ் கே, பி டபிள்யூ ஹெச், பி டபிள்யூ கே. இங்க வந்துச்சா நமக்கு? ஓகே. ஸோ இதோட மெயின் டைப் ஆஃப் கிளைமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 to 35 டிகிரி நார்த் அண்ட் சவுத் ஆஃப் ஈக்குவேட்டர். லார்ஜா இருக்கிற கான்டினென்டல் ஏரியாஸ் தான் பார்த்தீங்கன்னா இவர் இங்க பிரிக்கிறாரு. இங்க என்னன்னா பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் எக்ஸீட்ஸ் precipitation. precipitation விட்டு அதிகமான எவாபரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. ஓகேவா? டிரான்ஸ்பிரேஷன் என்னது? இப்போ அதாவது பிளான்ஸ்ல இருந்து டியூ டு அந்த பிளான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் இது பண்ணும்போது லாஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் மொத்தம் 4 இருக்கு. ரைட்டா? அடுத்து சி. ஸோ சின்றது என்னது? வார்ம் டெம்பரேட் ஜோன்ஸ். வார்ம் டெம்பரேட்ன்றது நியர் ஓஷன். ஓகேவா? கோஸ்டல் ஏரியா ஆர் கோஸ்டல் டெம்பரேட் ரீஜன். கோஸ்டல் டெம்பரேட் ரீஜன். ஸோ இதில் மொத்தம் மூணா பிரிக்கிறாங்க. சிஎஃப்ஏ, சிஏ, சிஎஃப்ஏ, சிஎஸ், அப்புறம் சிஎஃப்பி. ஓகேவா? ஸோ இதுல ஏன்றது என்னது, எஸ்ன்றது என்னது, பின்றது என்னது அப்படின்றத பார்ப்போம். ஸோ எஃப்ன்றது என்னது? இங்க நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நோ ட்ரை சீசன். ஓகேவா? அடுத்து சிஎஸ்ங்கிறது என்னதுன்னா ஹாட்டான சம்மர் சீசன். பின்றது என்னதுன்னா நோ ட்ரை சீசன், வார்ம் அண்ட் கூல் சம்மர் சீசன். ஓகேவா? ஸோ இதுதான் 3 வெரைட்டியா பிரிக்கிறாரு. இதுல முக்கியமானது சிஎஸும் சிஎஃப்பியும். ஸோ சிஎஃப்பியை நம்ம அதர்வைஸ் கால்டு பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்னு சொல்லுவோம். பிரிட்டிஷ் டைப்னு சொல்லுவோம்.
ஸோ மெடிட்ரேனியன் டைப்ன்றது சிஎஸ். ஸோ சிஎஸ்ன்றது என்னதுன்னா மெடிட்ரேனியன் டைப் ஆஃப் கிளைமேட். இங்கே வந்து ரெயின்ஃபால் வந்து விண்டர்ஸ்ல தான் இருக்கும். சம்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் ட்ரையா இருக்கும். ஓகேவா? ஸோ எஃப்னு வந்தாலே நமக்கு என்ன தெரியும்? நோ ட்ரை சீசன் அப்படின்னு. ஸோ இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிஎஃப்பி. ஸோ எஃப்ன்றது வந்து நோ ட்ரை சீசன். நமக்கு பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்ல எதனால சிஎஃப்பின்னு வருது? ஒரு ஒரு சேயிங் இருக்கு. இப்போ ஒரு ரெண்டு பிரிட்டிஷ் பீப்புள் அவங்க பிரிட்டன்ல இருக்கும்போது ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க அவங்கள கிரீட் பண்ணிக்கிறத தவிர ஹலோ ஹலோ ஹாய் ஹவ் ஆர் யூன்னு கேட்டுக்கிறத தாண்டி முதல்ல அவங்க கேட்குற விஷயம் என்னவா இருக்கும்னா இன்னைக்கான கிளைமேட் எப்படி இருக்கு, இன்னைக்கான வெதர் பார்த்தீங்களா அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். ஸோ எப்போவுமே பிரிட்டிஷ் பீப்புள் அவங்க கையில் ஒரு கொடையை கேரி பண்ணிட்டே போவாங்க. ஏன்னா திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும். அந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான கிளைமேட் கொண்டது தான் இந்த பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட். ஸோ அப்போ என்னது, எப்போவுமே திடீர்னு மழை பெய்யுன்றதுனால அவங்களுக்கு டெஃபினட்டான ட்ரை சீசன் கிடையாது. ஸோ எஃப்சிஎஃபின்றது வரும். ஓகேவா? அடுத்து டின்றது பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் டெம்பரேட். கான்டினென்டல் டெம்பரேட் ரீஜன். ஸோ இப்போ இதுலையுமே ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று டிஎஃப், அப்புறம் டிடபிள்யூ. ஸோ நமக்கு தெரியும் டிஎஃப்னா என்னது, ட்ரை சீசனே கிடையாதுன்றது. டிடபிள்யூனா விண்டர் வந்து ட்ரை. அதுவே எஸ்ன்னு கொடுத்தா சம்மர் வந்து ட்ரை. ஓகேவா? ஸோ எஃப் எஸ் டபிள்யூ அது எதை குறிக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்? ஸோ ஸோ இப்போ நோ ட்ரை சீசன், விண்டர் ட்ரை சீசன். அடுத்து ஈல என்னது? ஈல ரெண்டு வகை இருக்கு, துந்த்ரா அண்ட் போலார் ஐஸ் கேப்ஸ். இடி அண்ட் இஎஃப். ஸோ இடி துந்த்ரான்றது என்னதுன்னா நோ ட்ரூ சம்மர் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா போலார் ஐஸ் கேப்ஸ்ன்றது என்னன்னா பெரினியல் ஐஸ். ஓகேவா? ஸோ என்ன கொடுக்குறாங்க? கொப்பனோட கிளைமேட்டிக் டைப் பொறுத்த வரைக்கும் ஆனுவல் டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே டிபிக்கலி ஹையஸ்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎஃப்சில தான் இருக்கும். ஸோ இது என்னதுன்னா டி டின்றது என்னது, ட்ரை சீசன், ட்ரை டைப் ஆஃப் கிளைமேட். எஃப் அண்ட் சி. ஸோ சிங்கிறது கோல்டு சம்மர்ஸ், அதே சமயம் நோ ட்ரை சீசன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டியூரிங் சம்மர்ஸ் ஹை டெம்பரேச்சர் இருக்கும். அதே மாதிரி விண்டர்ல கோல்டு விண்டரா இருக்கும். ஓகேவா? அப்படியே நீங்க மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே நீங்க ஈஸியா இது பண்ணிடலாம். ஸோ டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல நமக்கு டெஃபினட்டான சம்மர் அண்ட் விண்டர் சீசன் கிடையாது. ஸோ ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அடுத்து மெரைன் வெஸ்ட் கிளைமேட். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே மழை பெய்யும், டெய்லியுமே குளிர் இருக்கும். ஸோ இது வந்து ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் ஹார்ட் செமி ஏரிட் ரீஜன்ல ஆல்வேஸ் டெம்பரேச்சர் இஸ் ஹை. அதனால பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரும் இங்கே கம்மியாக தான் இருக்கும். ரைட்? ஸோ பி இஸ் தி ரைட் ஆன்சர். அப்படியே பாருங்க, தி பிரசன்ஸ் ஆஃப் எஸ் அதாவது சம்மர் ட்ரை subtype in Köppen's climatic classification typically indicates the influence of what? என்னது? இப்போ சம்மர் ட்ரைன் இருக்கு, நம்ம நேற்று ப்ரெஷர் பெல்ட் சிஸ்டம்ல பார்த்தோம். ஸோ இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்ஸ் ஃபார்மேஷன்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சம்மர் ட்ரைன்றது டிபிக்கலா எந்த மாதிரியான சிஸ்டத்துக்குள்ள வருது? சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட் சிஸ்டம்ல வரும். ஓகேவா? இப்போ மான்சூன் ரெயின்ஸ் வந்துச்சுன்னா அங்கே வந்து டபிள்யூ வந்துடும், சாரி டபிள்யூஆர்எம் வந்துடும். வெஸ்டர்லிஸ் வித் யூனிஃபார்ம் precipitation டிஸ்ட்ரிபியூஷன்னா அப்போ வந்து எஃப் வந்துடும். போலார் ஹைனா போலார்னாலே இ வந்துடும். ஸோ இல வந்து எஸ் கிடையவே கிடையாது. அதனால ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ரைட்டா? ஸோ நம்ம கொப்பன் பார்த்த மாதிரி கொப்பன்ல இருந்து இது நான் நியூமரஸ் கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். இதுதான் அப்படின்றது கிடையாது. மேத்ஸை ஃபாலோவிங்காக கேட்கலாம், ஏரியா வைஸ் கேட்கலாம். ஓகேவா? அப்புறம் நாட் அ கிரைட்டீரியா யூஸ்ட் இன் த்ராந்த் வைஸ் கிளாசிபிகேஷன் ஆஃப் சிஸ்டம். ஸோ த்ராந்த் வைட் என்ன மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கர்நாடகாவில் நடந்த செட் எக்ஸாம் 2022 நடந்த செட் எக்ஸாம். இது அதோட கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். த்ராந்த் வைத்தோட கிளாசிபிகேஷனை நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ த்ராந்த் வைத் வந்து இஸ் அமெரிக்கன் கிளைமேட்டாலஜிஸ்ட். இவர் என்ன கொடுக்குறாருன்னா அதாவது precipitation effectiveness ரேஷியோ இதை பேஸ் பண்ணி precipitation effectiveness இண்டெக்ஸை பேஸ் பண்ணி மொத்த ரீஜன்ஸை 5ஆ பிரிக்கிறாரு, 5 ஹியூமிடிட்டி ரீஜனா பிரிக்கிறாரு, ஏபிசிடிஇன்னு. ஸோ இந்த இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அக்கார்டிங் டு த்ராந்த் வைத் ஆரிட் ரீஜனுக்கு
எந்த மாதிரியான வேல்யூஸ் இருக்கும்? செமி ஆரிட் ரீஜனை ஸ்டெப்பின்னு சொல்றாரு. அதுக்கு எந்த மாதிரி ரீஜன் இருக்கும்? சப்ஹியூமிட் கிராஸ்லேண்ட்ஸ்ல எந்த மாதிரியான P/E இண்டெக்ஸ் இருக்கும்? ஹியூமிட் ஃபாரஸ்ட்ல எப்படி இருக்கும்? வெட் ரெயின் ஃபாரஸ்ட்ல எந்த மாதிரியான இது இருக்கும்? ஸோ என்ன சொல்றாரு? பொட்டன்ஷியல் எவாப்போர் டிரான்ஸ்பிரேஷன் P/Eன்றது என்ன சொல்றாருன்னா, டோட்டல் மந்த்லி precipitation டிவைடட் பை எவாப்போர் டிரான்ஸ்பிரேஷன். டோட்டலா ஒரு மாசத்துக்கு precipitation எவ்வளவு நடக்குது டிவைடட் பை எவாப்போர் டிரான்ஸ்பிரேஷன். இதுதான் P/E இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுக்குறாரு. ஓகேவா? இது 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 P/E இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி 5 ஹியூமிடிட்டி ரீஜனா பிரிக்கிறாரு. அது போக தெர்மல் ப்ராவின்சஸ்ன்னு சொல்லி T/E டெம்பரேச்சர் எஃபிஷியன்சி இண்டெக்ஸ்னு கொடுத்து இதுல 6 ரீஜனா பிரிக்கிறாரு. என்னென்னு பாத்தீங்கன்னா டிராபிக்கல், சப் டிராபிக்கல், டெம்பரேட், டைகா, துந்திரா அண்ட் ஃப்ராஸ்ட். இதுல T/Eன்றது T/E வந்து 0வா இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ராஸ்ட்ல வரும். T/E வந்து அதோட வேல்யூ 1 to 15, 16 to 31, 32 to 63, 64 to 127 and 128 to above. அது வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ரீஜன். ஸோ டிராபிக்கல் டு ஃப்ராஸ்ட் ரீஜன் இந்த மாதிரி அவரு கொடுத்துருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின் படி நம்ம தெர்மல் எஃபிஷியன்சி பார்த்தோம், எவாப்போர் டிரான்ஸ்பிரேஷன் பார்த்தோம், மாய்ஸ்சர் இண்டெக்ஸும் பார்த்தோம். ஸோ லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பத்தி இவர் பிராந்த் வைத்து பேசியிருக்கவே மாட்டாரு. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். அப்புறம் ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்? ஸோ இப்போ இது வந்து ஏர் மாஸ் சம்மந்தமானது. ஸோ நேற்று நம்ம ஏர் மாஸ் சம்மந்தமா ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை இங்கே பார்த்துலாம். ஏர் மாஸ்ல இருந்தும் நிறைய கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்றது பார்ப்போம். ஏர் மாஸ் வந்து சோர்ஸ் ரீஜன் எக்ஸ்டென்சிவா இருக்குமாமா. சரி. ரீஜன் வித் ஹைலி இர்ரெகுலர் டொபோகிராஃபி ஃபார்ம்ஸ் தி ஐடியல் சோர்ஸ் ஃபார் ரீஜனா. சரி. அப்புறம் என்ன எழுத கொடுத்துருக்காங்க? சர்ஃபேஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் போத் வாட்டர் அண்ட் லேண்ட் டஸ் நாட் ஃபார்ம் அண்ட் ஐடியல் சோர்ஸ் ஆஃப் ரீஜனா. ஓகே. ஏர் மாஸ் சோர்ஸ் ரீஜன் மஸ்ட் பி பிசிக்கலி யூனிஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி. இப்போ ஏர் மாஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஏர் மாஸ் இருக்கு, என்னென்ன கேட்டகரிஸா பிரிக்கலான்றதை நம்ம பார்த்துட்டா இதுக்கான ஆன்சரை நம்ம ஈஸியாக கொடுத்துட முடியும். ரைட்? ஏர் மாஸ். ஸோ இப்போ இந்த ஏர் மாஸ்ன்றது என்னதுன்னா இது எங்க ஃபார்ம் ஆகுன்றதே நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நமக்கு இந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னது? ஹோமோஜீனியஸ் சர்ஃபேஸ். ஹோமோஜீனியஸ்னா எல்லாமே சேம் கேரக்டரிஸ்டிக், சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல இந்த சர்ஃபேஸ்ல தான் பாத்தீங்கன்னா இந்த இந்த ஏர் மாஸுக்கு ஒரு சோர்ஸ் ரீஜனா இருக்கும். ஓகேவா? ஸோ மெயின் சோர்ஸ் ரீஜன்லாம் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ் இருக்கோ, அதாவது சப்ட்ராபிக்ஸ்லயும் இருக்கு, போலார்லயும் இருக்கு, அதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா மெயினான சோர்ஸ் ரீஜனா இருக்கும். ஓகே. ஸோ எங்கெங்க டைப் ஆஃப் ஏர் மாஸ் கிளாசிபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ பேஸ்ட் ஆன் லேட்டிடியூட நம்ம டிராபிக்கல் அப்புறம் போலார் ஏர் மாஸ்னு பிரிக்கலாம். அதே எந்த சர்ஃபேஸ்ல வந்து சோர்ஸ் சர்ஃபேஸ், இது வந்து சோர்ஸ் சர்ஃபேஸ் பேஸ் பண்ணி கான்டினென்டல் மெரைன், அதே மாதிரி போலார்லயும் கான்டினென்டல் மெரைன் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ கான்டினென்டல்ன்றது என்னது? வார்மர், வார்மர் ஏர் மாஸ். மெரைன்ன்றது கோல்டர் ஏர் மாஸ். ஸோ அதே மாதிரி போலார்ல கான்டினென்டல் மெரைன் இப்படின்ற இது வந்து கிளாசிபிகேஷனா பிரிக்கும். இப்போ வேர்ல்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா எங்கெங்க கான்டினென்டல் அண்ட் போலார் இதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இங்க என்னது? இங்க பாருங்க, மெரைன், டீன்றது டிராபிக்கல். ஸோ இப்போ இது வந்து என்னது? வார்மான ஏர் மாஸா இருக்கும். இது நீங்க அதர்வைஸ் வார்ம்னு கூட எழுதிக்கலாம். TMTW அப்படின்னு கூட பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுவே இங்க பாருங்க, கோல்டு, கோல்டு, போலார், சாரி கான்டினென்டல், போலார். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்தெந்த லேண்ட் மாசஸ்ல எந்தெந்த ஏர் மாசஸ் வந்து உருவாகும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்சோ இப்போ ஒரு இது கொடுத்துட்டு இப்போ MT அப்படின்னு கொடுத்துட்டு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ என்னது? எம்ன்றது மெரைன், டீன்றது டிராபிக்கல். ஸோ எம் வந்து மெரைன், டி டிராபிக்கல்னா அது வந்து ஒரு வார்மான ஏர் மாஸ். வார்மான ஏர் மாஸ் நம்மளை வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்கலாம். ரைட்டா? ஸோ ஏர் மாசஸ் எந்த இடத்துலலாம் உருவாகும், எங்கெல்லாம் எக்ஸ்டென்சிவ் ஏரியா வித் பிசிக்கலி யூனிஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் உருவாகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க வாட்டரும் லேண்டும் மிக்சடா இருக்கிற ஏரியாஸ்ல கிடைக்குமாமா, ஆனால் இங்கே நாட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். டியும் ட்ரூவான ஸ்டேட்மெண்ட், ஏவும் ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்.
பி தான் பாத்தீங்கன்னா ஃபால் ஸ்டேட். ரைட்டா? அப்புறம் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நம்ம வந்து தண்டர்ஸ்டார்ம் பார்க்கல. ஸோ நமக்கு நமக்கு டிராபிக்கல் படிச்சிருப்போம், எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் அடிக்கடி படிச்சிருப்போம். ஆனா இதை நம்ம அடிக்கடி விட்டுட்டு போறது டாபிக் தண்டர்ஸ்டார்ம். ஓகேவா? ஸோ தண்டர்ஸ்டார்மோட ஸ்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா 3 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகுது? டியூ டு ஹை டெம்பரேச்சர் என்ன ஆகுது? எவாபரேஷன் நடந்து ஏர் வந்து பாத்தீங்கன்னா மேல ரைஸ் ஆகுது. ஏர் ரைஸ் ஆகிற ஏர் மாஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதோட டெம்பரேச்சரை இழந்து, வாட்டர் வேப்பர் அந்த டெம்பரேச்சரை இழந்து முதல்ல கியூமுலஸ் கிளவுட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இப்போ மறுபடியும் என்ன ஆகுது? மேல அந்த கியூமுலஸ் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி இன்னும் அது ஹையர் அட்மாஸ்பியர் போக 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 கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸா ஃபார்ம் ஆகுது. அப்புறம் ஓவர் டைம் அதோட டிசிபேட்டிங் ஸ்டேஜ்ல மொத்த கியூமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ்ல இருக்கிற மாய்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆகுது. ஓகேவா? இதுதான் ஒரு பேசிக் தண்டர்ஸ்டார்ம்ல இருக்கிற ஸ்டேஜஸ். ஸோ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? cumulus stage is the first stage of formation of எது? thunderstorm. கரெக்டா? ஸோ டிராபிக்கல் சைக்ளோன் கிடையாது. டிராபிக்கல் சைக்ளோன் நமக்கு என்ன வேணும்? 27 டிகிரி செல்சியஸ் கண்டிப்பா இருக்கணும். எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன் ஃப்ரண்டல் ஜோன் இருக்கணும். சாரி. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா தண்டர்ஸ்டார்ம். ரைட்? அடுத்து அடுத்து இம்பார்ட்டன்டான ஏரியா லோக்கல் விண்ட்ஸ். ரைட்டா? ஸோ என்ன லோக்கல் விண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட்டான லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சினூக், போன், மிஸ்ட்ரல், சிரோக்கோ. இப்போ நம்ம என்னென்ன லோக்கல் விண்ட்ஸ்லாம் இருக்கு குளோபலின்னு பார்த்துட்டோம்னா, லோக்கல் விண்ட்ஸை எந்த மாதிரியான கொஸ்டின்ல கேட்டாலும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட முடியும். இதுல சில விஷயம்லாம் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்ற இடத்துக்குலாம் எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஃபோன். ஸோ ஃபோன்ன்றது என்னதுன்னா, இப்போ ஒரு மவுண்டனோட இது வந்து விண்வர்ட் சைடு. விண்வர்ட் சைடில் ஏர் வந்து மவுண்டன்ல பட்டு ஏர் வந்து ரைஸ் ஆகி விண்வர்ட் சைடில் நல்ல ரெயின்ஃபால் கொடுக்கும். அதே விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சைடு லீவர்ட் சைடு வந்து டிசெண்ட் ஆகும்போது மேல இருந்து கீழே இறங்குற அந்த டிசெண்டிங் விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் அண்ட் ட்ரையா வந்து கீழே இறங்கும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வார்மான விண்டா இறங்கும். இது வந்து நம்ம ஃபோன் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஃபோன் விண்ட்ஸ் ராக்கி மவுண்டன்ஸ்ல நார்த் அமெரிக்கால இருந்து ஈஸ்டர்ன் சைடில் வந்து டிசெண்ட் ஆகிற ஃபோன் விண்ட்ஸை நம்ம சினூக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சினூக்குன்றதும் ஃபோன் விண்ட்ஸும் ஒன்று தான். ஆல் ஃபோன் விண்ட்ஸ் ஆர் நாட் சினூக். ஆனால் சினூக்ஸ் ஆர் ஃபோன் விண்ட்ஸ். இது புரியுதா? ஏன்னா ராக்கி மவுண்டைன்ஸ்ல உருவா உருவாகி ஈஸ்டர்ன் சைடில் டிசெண்ட் ஆகிற விண்டை தான் நம்ம சினூக்குன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ கால் அஸ் ஃபோன் விண்ட்ஸ். அதர் ஏரியாஸ்ல நம்ம அதை வந்து ஃபோன் விண்ட்ஸ்னு சொல்லுவோம். ரைட்டா? சரி. லிஸ்ட் ஆஃப் லோக்கல் விண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் என்னென்ன லோக்கல் விண்ட்ஸ் இருக்குன்றத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதை நீங்க முடிஞ்சா ஒரு மேப் எடுத்து ஒரு ஃபாஸ்டா ஒரு வரைஞ்சு கூட செஞ்சுக்கலாம். ரெட் அண்ட் ப்ளூ பென் வச்சுக்கிட்டீங்கன்னா. ஸோ மிஸ்ட்ரல்ன்றது ஒரு கோல்ட் அண்ட் ட்ரை விண்டு ஃப்ளோயிங் ஃப்ரம் ஆல்ப்ஸ்ல இருந்து மெடிட்ரேனியன் கோஸ்ட்க்கு ஃப்ளோ ஆகுற ஒரு கோல்ட் அண்ட் ட்ரை விண்டு தான் மிஸ்ட்ரல். ரைட்டா? போரா. போரான்றதும் ஒரு கோல்டு விண்டு எங்க இருந்து ஃப்ளோ ஆகுது? அட்ரியாட்டிக் ரீஜன்ல இருந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட் வழியா ஃப்ளோ ஆகுது. அப்புறம் ஃபோன் நம்ம இப்பதான் பார்த்தோம். இது வார்ம் அண்ட் ட்ரை டிசெண்டிங் விண்ட்ஸ் ஆல்ப்ஸ்ல இருந்து டிசெண்ட் ஆகுறது. அப்புறம் சிரோக்கோவும் ஹாட் விண்ட்ஸ் ஃப்ரம் சஹாரால இருந்து சதர்ன் யூரோப்புக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ஹாட் விண்ட் தான் நம்ம சிரோக்கோன்னு சொல்லுவோம். அப்புறம் எஸ்டேஷியன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏகன் சீல இருந்து நார்த் வெஸ்டர்லி டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இதுவும் ட்ரை அண்ட் ஹாட் தான். ஓகேவா? அப்புறம் ஆப்பிரிக்காவில் இருக்கிற லோக்கல் விண்ட்ஸ்லாம் என்னன்னா ஹெர்மாட்டன். ஹெர்மாட்டன்னா இட் இஸ் ஆல்சோ கால் டாக்டர் விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு ஹாட்டான விண்டு தான். எங்க இருந்து? சஹாரால இருந்து கல்ஃப் ஆஃப் கினியா டுவர்ட்ஸ் ஃப்ளோ ஆகுறது தான் ஹெர்மாட்டன் சொல்லுவாங்க. அப்புறம் இங்கேயும் ஒரு சிரோக்கோ இருக்கு. சிரோக்கோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சஹாரால சஹாரால இருந்து நார்தன் ஆப்பிரிக்கன் ரீஜன்ஸ்க்கு ஃப்ளோ ஆகக்கூடிய விண்டு தான் சிரோக்கோன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ ஹாட் விண்ட். ஸோ இங்க பாருங்க ஹெர்மாட்டன், சிரோக்கோ, மிஸ்ட்ரல், போரா. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான லோக்கல் விண்ட்ஸ் ஆப்பிரிக்கா அண்ட் யூரோப்பை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஏசியாவில் லூ, நம்ம இந்தியாவில் ஃப்ளோ ஆகக்கூடிய லூ, இண்டோ கேஞ்சடிக் பிளேன்ஸ்ல சம்மர் மந்த்ஸ்ல ஃப்ளோ ஆகக்கூடியது. அப்புறம் கல்பாய் சக்கி, நார்வெஸ்டர்ஸ். ஸோ கல்பாய் சக்கின்றது என்னதுன்னா ஸோ ஒரு லோக்கல் தண்டர்ஸ்டார்ம்
இது என்ன ஆகும்னா வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ் ரீஜன்ல ஃப்ளோ ஆகும். அப்புறம் நார்வெஸ்டர்ஸ்ன்றது ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ப்ரீ மான்சூன் ஹாட்டான விண்ட். ஸோ இதுவும் எல்லாமே ஹாட் விண்ட்ஸ் தான். அப்புறம் நார்த் அமெரிக்கால என்னென்ன விண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம பார்த்தோம், சினூக் இப்பதான் பார்த்தோம். சாண்டா அனான்றது இந்த நமக்கு வரப்போற அடுத்த எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கலிஃபோர்னியா ஃபயர்ஸ், ரீசெண்டா நடந்த கலிஃபோர்னியா ஃபயர்ஸுக்கு சாண்டா அனாவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா இது ஹாட் அண்ட் ட்ரை விண்டு, நம்ம கலிஃபோர்னியா கூட கோஸ்டல் ரீஜன்ல ஃப்ளோ ஆகக்கூடியது. ஸோ இது ரிஸ்க் ஆஃப் வைல்டு ஃபயர்ஸை நிறைய கொண்டு வரதுனால, ஆல்சோ ரீசெண்டான வைல்ட் ஃபயர்ஸ் ரொம்ப டெவாஸ்டேட்டிங்காக இருந்தனால இந்த டைம் வந்து நமக்கு சாண்டா வச்சு கேட்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நார்தர்ன்றது ஒரு கோல்டு விண்டு, அப்புறம் பிளிசார்டுன்றது ஒரு சிவியரான கோல்டு விண்டு. இங்க பாருங்க. ஸோ நார்தர், பிளிசார்ட்ஸ், சினூக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆண்டஸ் அதாவது ராக்கி மவுண்டன்ஸ்ல இருந்து ஈஸ்டர்ன் சைட்ல ஃப்ளோ ஆகக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளோ ஆகக்கூடியது இங்கே ஃப்ளோ ஆகுது தான் சாண்டா அண்ணா. ஓகே. ஸோ அடுத்து சவுத் அமெரிக்கால பாம்பரோ, ஜாண்டா, பூனாஸ். ஸோ கோல்டு, ஹாட் அண்ட் கோல்ட் வென்ஸ் எங்கெங்க ஃப்ளோ ஆகுதுன்றதை நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் ஆஸ்திரேலியன் ஓஷியானில் ரெண்டு முக்கியமானது பிரிக்ஃபீல்டர், அப்புறம் சதர்லி பஸ்டர். போலார் ரீஜன்ல முக்கியமானது பிட்டராக். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அவர் பாஸ் பண்ணி ஒரு ஒரு கிளான்ஸ் ஒரு வாட்டி படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ரைட். ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற முக்கியமான லோக்கல் விண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நமக்கு மிஸ்ட்ரல்ன்றது ஒரு கோல்டு விண்ட். ஸோ இங்கே நம்ம ஹாட் விண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. சி ஆப்ஷன் தவிர இது எல்லாமே ஹாட் விண்ட்ஸ். ரைட்டா? ஸோ இது போக நம்ம இப்போ இந்த ஹரிக்கேனை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளான கொஸ்டின். ஸோ ஹரிக்கேனில் இருக்கிற இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் டிராபிக்கல் சைக்ளோன்ஸை ஒவ்வொரு ரீஜன்ல ஒவ்வொரு மாதிரி அழைப்பாங்க அப்படின்னு தெரியும். இந்த ரெண்டு ஆப்ஷன் பாருங்க. இது வந்து கோஸ்டல் ஏரியாஸ் ஆஃப் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்குமாமா. ஆல்சோ சவுத் அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏலையும் இருக்குமாமா. ஸோ வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு விதமாக அழைக்கிறனால ஹரிக்கேன் இந்த டிராபிக்கல் சைக்ளோன்ஸ்க்கு வேற வேற நேம் இருக்கும். அது என்னன்றதை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன்ல உருவாகிற டிராபிக்கல் சைக்ளோன்ஸை நம்ம சைக்ளோன்னு சொல்லுவோம். அட்லாண்டிக் ஓஷன்ல உருவாகிறத ஹரிக்கேன்ஸ் சொன்னோம். வெஸ்ட் பசிபிக் அண்ட் சவுத் சைனா சீக்கிர உருவாகிறத டைஃபூன் சொன்னோம். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் உருவாகிறத வில்லி வில்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட். சவுத் அண்ட் சவுத் ஈஸ்டர்ன் ஏசியாவில் ஹரிகேன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சைக்ளோன் தான் சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருக்கு. ரைட்டா? ஸோ இதுதான் ராங்கான ஸ்டேட். ஸோ அது போக இந்த கிளைமேட்டாலஜில நமக்கு முக்கியமான இடம்லாம் எதெல்லாம் படிக்க வேண்டியது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ தெர்மாமீட்டர் அது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலீலியோ கலீலி. ஆல்சோ இவர் தான் இனிஷியலா அந்த கான்செப்டை கொடுத்தவர். டேனியல் ஃபாரன்ஹீட்ன்றவர் தான் மெர்க்கரி தெர்மாமீட்டரை கண்டுபிடிச்சாரு. ஸோ இதுல டெம்பரேச்சர் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட்டுக்கான ஃபார்முலாவும் ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ்க்கான ஃபார்முலாவும் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி கேட்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஃபாரன்ஹீட்ல ஒன்று கொடுத்துட்டு செல்சியஸ்ல கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? அடுத்து பேரோமீட்டர்ன்றது அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடியது. இதை கண்டுபிடிச்சது டார்சிலி. அப்புறம் ஹைக்ரோமீட்டர் காத்துல இருக்க ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணக்கூடியது. இதை கண்டுபிடிச்சது பிரான்செஸ்கோ ஃபோலி. அனிமோமீட்டர் விண்ட் ஸ்பீடு, இது கண்டுபிடிச்சது லான் பட்டிஸ்டா அல்பர்டி. அப்புறம் விண்ட் வேன், இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா விண்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆண்ட்ரோனிகஸ்ன்றவர் ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெயின் காஜ், இது எதுக்கு எவ்வளோ பிரிசிபிடேஷன் லெவல் இருக்குன்றத ரெயின் காஜ் வச்சு தான் சொல்லுவாங்க. கிறிஸ்டபர் வேரன்றவர். அப்புறம் பைரனோமீட்டர், ஸோ டோட்டல் சோலார் ரேடியேஷனை மெஷர் பண்றதுக்காக ஆங்ஸ்ட்ராம். பைர் ஹீலியோமீட்டர், இது வந்து டைரக்ட் பீம் ஆஃப் சோலார் ரேடியேஷனை மெஷர் பண்றதுக்கு பியூலெட். ஸோ இது ரெண்டும் ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இடம். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. சிலியோமீட்டர்ன்றது கிளவுடோட ஹைட்டை மெஷர் பண்ணக்கூடியது. இதை ரேடார் வச்சு தான் மெஷர் பண்றாங்க. இதை யாரும் பர்டிகுலர் ஃபவுண்டர்னு கிடையாது. ரைட்டா? ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆர் ஒரு வாட்டி பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி இதுக்குன்னு டைம் ஒதுக்கி படிக்கிற அவசியம் இருக்காது. ரைட்டா? ஸோ எண்ட் ஆஃப் டுடே செஷன். நம்ம கிளைமேட்டாலஜியில் நம்ம முக்கியமாக படிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். என்னென்ன? ஹீட் பட்ஜெட், அப்புறம் அட்மாஸ்பரிக்
லேயர்ஸ், காம்போசிஷனும் பார்த்துக்கோங்க. ம், அதாவது நம்ம 23.5 டிகிரி டில்ட் இருக்கிறனால என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, அதாவது ப்ரெஷர் பெல்ட், சீசன், இதெல்லாமே மாறுது. இதெல்லாம் கம்பல்சரி படிச்சாகணும். அப்புறம் விண்ட் சிஸ்டம், கிளைமேட் கிளாசிஃபிகேஷன், ஃபைனலி இந்த ஹசார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம கிளைமேட்டாலஜியில் படிக்க வேண்டிய கான்செப்ட்ஸ். ரைட்டா? ஆல் தி வெரி பெஸ்ட். ஹோப் நீங்கள் பேப்பர் ஒன்னும் கூடவே சேர்ந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நமக்கு எக்ஸாமுக்கு ஜஸ்ட் ஒரு 10 to 12 டேஸே பேலன்ஸ் இருக்கிற நேரத்தில் அனாவசியமாக மற்ற இடத்துல எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேப்பர் ஒன்ல எது முக்கியமாக படிக்கணுமோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணி படிக்கிறீங்களோ ஆர் உங்கள் நோட்ஸை ஃபாஸ்ட் ரிவைஸ் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம டிஎன் செட்டு கிராக் பண்ணி தான் ஆகிறோம். இவங்க ஷார்ட் டியூரேஷனில் கொடுத்துட்டாங்க, லாங் டியூரேஷனில் கிடைச்சதான் படிச்சிருப்பேன், இந்த இந்த ஒரு எக்ஸ்கியூசஸே இல்லாமல் நமக்கு இருக்கிற ஷார்ட் டைமை நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி இந்த வாட்டி நிச்சயமா செட் வந்து குவாலிஃபை ஆகும். ரைட்? சி யூ ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். அதில் நம்ம ஓஷனோகிராஃபியில் இருக்கிற முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.